ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலை உணவு நேற்று வச்ச மீன் குழம்பும் தோசையும் தான். மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, என் பையனுக்கு தோசை தான் பிடிக்கும், அதனால் தோசையே ஊற்றிட்டேன். இன்றைக்கும் சேர்த்தே நேற்று மீன் குழம்பு நிறையாவே வச்சுட்டேன். காளா மீனும் கொடுவா மீனும் வாங்கியிருந்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது நேற்று. ஒரு கடாய் ஃபுல்லாகவே வச்சுட்டேன், அண்ணன் வீட்டுக்கும் சேர்த்து. நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே மணி 1 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போகணுமேன்ட்டு பதட்டத்திலே இருந்தேன். நாங்கள் சாப்பிடலை, ஏன்னா சாப்பிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகிடுமேன்னு சாப்பிடாம தான் போயிருந்தோம். சமைச்சிட்டு இருக்கும்போதே எங்கள் மாமா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும், அதுவும் மீன் குழம்பும் மீன் வரவனும் ரொம்ப பிடிக்கும். நினச்சிக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். அண்ணன் வீட்டுக்கு போகும்போது 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அண்ணனுக்கு பசி வந்துடுதோன்னு பயத்திலே போயிருந்தேன். ஆனால் பரவாயில்ல, படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போனோன்னா மகி பாப்பா வந்து மைக்கு பிடிச்சிட்டு பாட்டு பாடலை டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போதே செல்வி அக்கா ஃபோன் பண்ணாங்க, வீடியோ காலில் வந்தாங்க. அவங்க அங்கே உள்ள மீன் குழம்பு எனக்கு இங்கே வாசனையாக இருக்குது, எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டுட்டு அத்தைகிட்ட ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். வர வழியில் நாவல் பழம் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. 1/4 கிலோ 80 ருபீஸ் சொன்னாங்க. நான் 50 ருபீஸ்க்கு போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு மட்டும். ஏன்னா எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். அப்போ தான் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு சடனாக மழை வந்துச்சு, அதை ரசிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.